இந்த கதைய ஃபுல்லா பாருங்க. ஒரு மான் ஒரு குளத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக டெய்லி போகுது. அங்க வர்ற ஒரு ஓநாய் அந்த மான பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. "உன்னால 2 அடி கூட தைரியமா எடுத்து வைக்க முடியாது. நீ சரியான கோழை, பயந்தாங்கோலி, நீ ஒரு வேஸ்ட்டு." இந்த மாரிலாம் அந்த ஓநாய் அந்த மான பார்த்து சொல்லுது. ஆனா மான் இது எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம கடந்து போயிடுது. ஏன்னா, இந்த ஓநாய் நம்மள கேலி மட்டும் பண்ணல, நம்மள சீண்டி வம்பிழுக்க பாக்குதுங்கிறது அந்த மானுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நாளா இதே மாதிரி மான் அந்த ஓநாய கடந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த ஓநாய் மத்த விலங்குகள் எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சே மான ரொம்ப அசிங்கமா பேசிடுது. மத்த விலங்குகளும் தன்னை அசிங்கப்படுத்தி சிரிக்கிறத பொறுத்துக்க முடியாத அந்த மான் அந்த ஓநாய கீழே தள்ளி விட்டுறது. இந்த சீனை பார்த்துட்டு இருக்க மத்த விலங்குகள் மானை பார்த்து, "உனக்கு என்ன ஜோக் கூட புரியாதா? அவன் ஜோக்கு தானே சொல்லி சிரிக்கிறான். இருந்தாலும் நீ ரொம்ப தான் ரியாக்ட் பண்ற" அப்படின்னு மானையே திரும்ப கேள்வி கேட்கறாங்க. நம்மளோட லைஃப்ல கூட இப்படிதான். கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம், ஜோக்குக்கு சொல்றோங்கிற பேர்ல நம்ம மனசை நோகடிச்சு நம்மள பாடி ஷேம் பண்ணிட்டு ஈஸியா நகர்ந்து போயிடுவாங்க. கேட்டா ஜோக்குக்கு தான் சொன்னோம், ஃபன்னா தானே சொன்னோம், இது எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிறேன்னு நம்மளே கேள்வி கேட்பாங்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சிரிப்பும் ஜோக் கிடையாது. சில நேரம் நம்ம மேல இருக்க வன்மம் கூட ஜோக்கா வெளியே வரலாம். இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி எல்லா ஜோக்கையும் நம்ம ஜோக்கா எடுத்துட்டு கடந்து போகணும்னு எதுவும் கிடையாது.